நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். நிச்சயமா எல்லாத்துலயும் மனசுலயும் இந்த சந்தேகம் ஒரு நொடியாவது கிராஸ் பண்ணியிருக்கும். அதாவது நீங்க நேசிக்கிற பெர்சன் உங்கள வந்து ரொம்ப ஆழமா நேசிக்கிறாங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? பேசாம இருக்கிறதுக்கு காரணம் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனா? இந்த மாதிரி 1000 குழப்பங்கள் மனசுல வரும். ஆப்வியஸா வரும். நிச்சயமா எல்லாருமே இந்த சிச்சுவேஷன கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஆனா, இப்போ ஆமா அந்த சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு பார்க்க போறோம். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அவங்க வந்து எந்த அளவுக்கு உங்கள நேசிக்கிறாங்க? அவங்க வாழ்க்கையில வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் போயிட்டுருக்கா? ஏன்? என்ன நடந்துட்டுருக்கு? அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்குறோம். நிச்சயமா இந்த பெர்சன் எடுத்தோனே ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா வந்த ஒரு ஒரு எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்கள தான் லவ் பண்றாங்க. அதுல வந்து அவங்க உங்களுக்கு எந்த குழப்பத்தையும் விட தயாரா இல்ல. ரொம்ப தெளிவா இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க. இன்டூ யூ, குட் கெமிஸ்ட்ரி, கிரேட் வைப்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கனெக்ஷன பத்தி அவங்க ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா, ஒரு சில நொடிகள்ல நான் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப் போறேன். அது வந்து உங்களுக்கு மேபி ஒரு சிலருக்கு வந்து அது பொருந்தலாம். ஒரு சிலருக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் பொருந்தலாம். எது பொருந்துதோ அத மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி டீப் பிரீத் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ மேனிஃபெஸ்ட் பாசிட்டிவ் எனர்ஜி இன்டு மை லைஃப். அந்த மாரி நெனச்சுக்கோங்க. ஏன்னா, சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம பாசிட்டிவா இருக்கும்போது தான் பிரபஞ்சம் நம்மளுக்கான வழிமுறைகள காட்டுவாங்க. கண்டிப்பா இந்த பெர்சன் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் கோ த்ரூ பண்றாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பெர்சன் மேபி அ பாஸ். உங்களோட பாஸா இருக்கலாம். இல்லன்னா வந்து ஒரு அ அ ஒரு தனியா ஒரு பிசினஸ் ரன் பண்றவங்களா இருக்கலாம். இல்லன்னா வேற ஏதாவது சைட் பிசினஸ் பண்ணாங்க. ஏதோ ஒரு பிஷ்ன் பிசினஸ் விஷயமா அவங்க எடுத்த முடிவு, அவங்களுக்கு பெரிய பெரிய ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன உருவாக்கியிருக்கு. அதாவது எல்லாத்தையும் இழக்கிற சூழ்நிலையில இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட பேசாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க கோ த்ரூ பண்ற இந்த ஒரு விஷயம் தான். ஆனா, பிரபஞ்சம் வந்து இந்த பணம் ஏன் இந்த பேங்க்ரப்சி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஒரு ரகசியம் ஒளிஞ்சுட்டு இருக்கு இந்த சூழ்நிலை. அந்த ரகசியத்த இப்போ ஒரு சில நொடிகள்ல பார்க்கலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கோ வந்து பணம் குடுத்துருக்காங்க. இட்ஸ் லைக் கிவிங் மனி அண்ட் ஷிட். அ ஏதோ ஒரு கெட்ட எனர்ஜிக்கு, காமிக் எனர்ஜிக்கு இல்லன்னா வந்து இது வந்து கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில் எனர்ஜி. யாரோ அவங்கள ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளாக்மெயில் பண்ணதுக்காக பணம் குடுத்துட்டே இருந்திருக்காங்க. நெறைய பேர் வந்து அவங்க கிட்ட நெறைய பேர் இல்ல. ஒரு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அவங்க கிட்ட தொடர்ந்து பணம் பறிச்சனால தான், இந்த பேங்க்ரப்சி நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுருக்காங்க. சில குடுத்துட்டே இருந்திருக்காங்க காசு. யாரோ ஒருத்தங்க வாய மூடுறதுக்கு, இல்லன்னா ஏதோ ஒரு ரகசியத்த மூடுறதுக்கு. அது என்ன ரகசியம் அப்படின்னு பார்க்கலாம். பிரபஞ்சம் சொல்றாங்க, அந்த ரகசியம் வந்து ரொம்ப நல்ல ரகசியம் கிடையாது. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு ரகசியம். அந்த ரகசியத்த அவங்க மூடி மறைக்கிறதுக்கு தான் ஒருத்தங்களுக்கு காசு குடுத்துட்டே இருக்காங்க. இட்ஸ் லைக் கிவிங் மனி. அது என்ன ரகசியம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த காசு வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப ஃபேக்கான பெர்சன். ஒரு ஃபேக் ஸ்மைல். இவங்க இவங்க கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சு, அவங்க ஏதோ ஒரு ட்ராப்ல மாட்டி விட்டுட்டு, ஓ! பிரபஞ்சம் உடைக்கிறாங்க பாருங்க ரகசியத்த. பேட் ரெப்புடேஷன். அவங்க என்னத்துக்காக பயப்படுறாங்க அப்படின்னா, அவங்கள பத்தி ஒரு தப்பான ஒரு ரெப்புடேஷன கிரியேட் பண்ணிடுவோம். அப்படின்னு பயமுறுத்தி அவங்க கிட்ட காசு வாங்கிட்டே இருந்திருக்காங்க. அஃபேர். இது பண்றது வந்து ஒரு காமிக் ஃப்ளிங் எனர்ஜி. இட்ஸ் லைக் தொடுப்பு. அந்த எனர்ஜி கிட்ட போய் இவங்க விழுந்தனால தான், இப்போ இந்த பணம் குடுக்குற சூழ்நிலை, பணம் குடுத்து குடுத்து இப்போ அவங்க போண்டி ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட பிசினஸ்ல போடுறதுக்கோ, இல்லன்னா பிசினஸ்லேருந்து எடுக்கிற பணத்த எடுத்து இந்த காதல ஸ்டேபிளான சிச்சுவேஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கோ அவங்க கிட்ட பணம் இல்ல. அந்த ரகசியம் தான் அவங்க உங்ககிட்ட மறைக்கிறாங்க. ஆனா, காதல் உங்க மேல வச்சுட்டு இருக்க காதல் இது வந்து உங்கள நேசிக்கிறதுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம். இந்த ஃப்ளிங் எனர்ஜி. சேம் ஷிட் டிஃபரெண்ட் டே. பிரபஞ்சம் சொல்றாங்க, அந்த பிளாக்மெயில் பண்ற எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, விதவிதமான பிளாக்மெயில் பண்றாங்க. ஒரு பிளாக்மெயில் முடிஞ்சு பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னா, உடனே அடுத்த விதமா பிளாக்மெயில் பண்ணி பணம் பிடுங்குறாங்க. அடுத்த விதமா பிளாக்மெயில் பண்ணி பணம் பிடுங்குறாங்க. அவங்க கிட்ட முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நடிச்சு இது ஆண், பெண் எல்லாத்துக்குமே பொருந்தும். ரொம்ப நல்லவங்க மாரி நடிச்சு, இவங்கள வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டி விட்டு அந்த சிச்சுவேஷன வச்சு தான் விதவிதமா மிரட்டிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் பேட் ரெப்புடேஷன் உங்கள பத்தி ஏன்னா இவங்க வந்து ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இட்ஸ் லைக் பாஸ் எனர்ஜி இல்லன்னா வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பெர்சன். இல்லன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிற இடத்துல ஒரு அளவுக்கு மரியாதை இருக்கு. அந்த மரியாதைய நான் கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க காசெல்லாம் பிடுங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க உங்ககிட்ட வரல. இந்த காதல முன்னாடி எடுத்துட்டு போல உங்ககிட்ட பேசாம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், இன்னும் வந்து அவங்க இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில வரல. இத வந்து உங்ககிட்ட சொன்னா, இந்த உண்மைய அவங்க சொல்ல வேண்டியிருக்கும். இந்த உண்மைய மறைக்கிறதுக்கு தான் ஆக்சுவலா பணமே குடுத்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன உண்மை அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார். பிரபஞ்சம் அந்த உண்மைய உங்ககிட்ட உடைக்க விரும்பல.
இது கண்டிப்பா ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப் தான். இங்க பாருங்க குள்ளநரி பணம் பிடுங்கிட்டே இருக்கு. அந்த எனர்ஜி வந்து பிரபஞ்சம் திரும்ப வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த குள்ளநரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ராப் போட்டு இந்த பெர்சன வந்து பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்க. ஸோ, அதுக்காக இந்த பெர்சன் பண்ணது தப்பில்ல அப்படின்னு நான் வாதிக்க வரல. பட் இது வந்து கேஷுவலா நடந்தவங்க. கெட்ட எண்ணத்தினால போய் அவங்க வந்து இந்த மாதிரி தவறுல செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. இட்ஸ் லைக் பிளான் பண்ணி அவங்கள வந்து ஒரு சூழ்நிலையில மாட்டி விட்டு எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஏன் இவ்வளோ வக்கலா வாங்குறேன்னா, இந்த பெர்சன் உங்க மேல வச்சிருக்கிறது உண்மையான காதல். ஸோ, உங்களால புரிஞ்சுக்க முடியும், உங்களால மன்னிக்க முடியும் அப்படின்னா, யூ கேன் டூ இட். அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி ட்ராப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு பார்ட்டிக்கு போறதெல்லாம் பிடிக்காது. நீங்க போக வேணாம்னு சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் மீறி அவங்க பார்ட்டிக்கு போறாங்க. பார்ட்டில அவங்க ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ஒண்ணு கலந்து குடுத்து, அவங்க மேல வந்து அவங்கள வந்து வேற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டு, வேற ஒருத்தவங்களோட இருக்கும்போது, அத ஃபோட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணும்போது, ஆப்வியஸா அது எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? ஆக்சுவலா நீங்க போக வேணான்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. அங்க வந்து போய் சொதப்பிட்டேன். அதுவும் இந்த அளவுக்கு கேவலமா சொதப்பிட்டேன்னா, நீங்க திரும்பி பார்க்காம போயிடுவீங்க. ஸோ, அதனால தான் இந்த பெர்சன் வந்து யார் பிளாக்மெயில் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து காசு குடுத்துட்டே இருக்காங்க. இத வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியல அவங்களால. அவங்க வந்து ரொம்ப பேயாட்டம் ஆடுறாங்க. யார் இவங்க கிட்ட பிளாக்மெயில் பண்றாங்களோ, உங்க ரொம்ப பேயாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா பிரபஞ்சம் சொல்றாங்க பாருங்க, ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கிட்ட தான் இருக்கு. இந்த பெர்சன் வந்து இந்த ஒரு ஒரு சின்ன தவறு பண்ணனால, எவ்ளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்காங்க அப்டின்னா, அவங்களால சுயமா இப்ப எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா, இவங்க வந்து இங்க மாட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு சுயமா ஏதாவது பண்ணாங்க அப்டின்னா, இவங்க வந்து நான் வந்து சோசியல் மீடியால போட்டுருவேன். இல்ல நான் வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்போம். அந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் பயமுறுத்துறாங்க. மேபி இது வந்து அவங்களோட அம் கீழ வேலை செய்றவங்களா இருக்கலாம். அவங்களோட ஒரு தவறான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, அவங்களே ஃபோட்டோ எடுத்து இருந்திருக்கலாம். இத நான் வந்து ஆஃபீஸ்ல சொல்லிடுவேன். நீ இந்த மாரி மிஸ்பிஹேவ் பண்ண என்கிட்ட அப்படின்னு. ஏதோ ஒரு இந்த மாரி ஒரு சீன் தான் போயிட்டுருக்குங்க. ஆனா இங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த உண்மைகள் எல்லாம் வெளில வரும். இந்த பெர்சன் வந்து அத ஃபேஸ் பண்ண தயாரா இருக்காங்களா இல்லையாங்கிறத பத்தி நமக்கு அக்கறை இல்ல. பட் இந்த உண்மைகள் வந்து வெளில வரும். இந்த உண்மைகள் வெளில வரனால இந்த காதல் பாதிக்குமானா இல்ல. பாதிக்காது. இந்த பெர்சன் உங்கள வந்து ஒரு ஸ்டார் மாரி தான் பார்க்குறாங்க. கை கெட்டாத தூரத்தில இருக்கீங்க. நான் எப்படி வந்து உன்ன அடைய போறேன்னு தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமா பிரபஞ்சம் வந்து வழி காட்ட போறாங்க. 10 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இந்த டஃப் சைக்கிள் ஒரு முடிவுக்கு வருது. எதனால அப்படின்னா, டிவைன் இன்டர்வென்ஷன்னால. ஏன்னா நீங்க வந்து இங்க கைடிங் ஸ்டார். நீங்க வந்து இட்ஸ் லைக் டிவைன் ஃபெமின் எனர்ஜில இருக்கீங்க. ஸோ டிவைன் கனெக்ஷன் அப்படின்றபோது, அதுக்கு வந்து நிச்சயமா எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும், டிவைன் மாஸ்குலினா இருக்கும்போது அவங்களால அத தாண்டி வர முடியும். அதுக்கான சூழ்நிலைகள பிரபஞ்சம் வந்து உருவாக்கி தருவாங்க. ஸோ இங்க பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்குற கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கவலைப்பட வேண்டாம். சந்தோஷம் நிச்சயமா வந்து உங்க காதல் வாழ்க்கையில திரும்ப நுழையும். ஆ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்க வாழ்க்கையில நிச்சயமா வருவாங்க. ஸோ நீங்க யார மேனிஃபெஸ்ட் பண்றீங்க? நீங்க இட்ஸ் லைக் உங்க முடிவ பொறுத்து தான் இந்த கனெக்ஷன். நீங்க தான் இங்க வந்து முடிவெடுக்கிற அத்தாரிட்டி. நீங்க இந்த கனெக்ஷன் வேணும்னா, இந்த கனெக்ஷன் உங்கள தேடி வரும். வேண்டான்னா, இந்த கனெக்ஷன் உங்கள தேடி வராது. அவ்வளோதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் கைடன்ஸ் வேணுமா? சரி, இப்போ வந்து உங்க மனசுல 1000 கேள்விகள் ஓடிட்டுருக்கும். இது எனக்கா? உங்களுக்கான எனர்ஜியா? அப்படின்னு. இதெல்லாம் உண்மையா இருக்காது அப்படின்னு குழம்புறவங்களுக்கு, இது வந்து உங்களுக்கான எனர்ஜியா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 2 ஆஃப் கப்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் இது கலெக்டிவ்க்கு பொருந்துமா? பொறுமையா இருக்க சொல்றாங்க. பொறுமையா இருங்க. எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும். நீங்க அவசரமே பட வேண்டாம். இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த காமிக் எனர்ஜி கூட உங்ககிட்ட சொல்லி இந்த கனெக்ஷன உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ பொறுமையா இருங்க. நிச்சயமா இந்த பெர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். அவங்க போராடிட்டு இருக்காங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு. இத எப்படி நான் சொல்லப் போறேன்? நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்க? எப்படி உங்கள ஹர்ட் பண்ணாம இந்த விஷயங்கள் நான் சொல்லுவேன்? அப்படிங்கிற போராட்டம் தான் அவங்க கிட்ட போயிட்டுருக்கு. நிச்சயமா கம்யூனிகேஷன் இருக்கு. உங்களோட ஒரு புது ஆரம்பம் வேணும். அதுக்காக அவங்க துடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இத எப்படி வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க போறேன் அப்படின்னு தெரியலங்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பொருந்துமான்னு பார்த்துரலாம். உங்க கேள்விக்கு. சரி. திரும்ப 2 ஆஃப் கப்ஸ் தான் வருது. ஓ மை காட்! ஓ! பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இது உங்களோட எனர்ஜி தான். ஏன் இது நடந்தது அப்டின்னா, உங்களோட காதல நீங்க கைவிட்றணும். இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா, நீங்க காதல கைவிட்டுட்டு போயிடுவீங்க. அப்டிங்கிறதுக்காக தான் இத அவங்க பண்ணியிருக்காங்க. அ போக போறீங்களா? அப்டின்னா தெரியல. பிளான் பண்ணிட்டுருக்கீங்க. 10 ஆஃப் கப்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு தடையா இருக்க போது. இந்த பெர்சன் வந்து என்னதான் சூழ்நிலை கைதியா இருந்தாலும் சரி, காசு குடுத்து அவங்கள வந்து கவர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவங்களோட மனசு எப்பவுமே உங்ககிட்ட தான் இருக்கு. இங்க பாருங்க ரொம்ப தூரமா இருக்கீங்க நீங்க. உங்ககிட்ட எப்படி வருதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க.
பின்னாடி ஒரு கார்டு மறைஞ்சிட்ருக்கு. வெரி அப்சசிவ் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப அப்சசிவ். இந்த இந்த பெர்சனுக்கு நீங்கன்னா வந்து ரொம்ப இஷ்டம். 4 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். நீங்க அவங்களோட இங்க பாருங்க எவ்வளோ டைட்டா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதே எனர்ஜி தான் இங்க. இப்படிதான் இருக்காங்க. உங்கள விட்டு ஒரு நொடி பிரியறதுக்கும் அவங்களால முடியாது. ஆனா வந்து இப்ப சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டேன். உன்ன வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. உங்ககிட்ட வரதுக்கான வழிய தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க தான் அவங்களோட 10 ஆஃப் கப்ஸ். அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மென்ட், அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட எதிர்காலம். அவங்க நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னா அது உங்களோட மட்டும் தான். அது எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அந்த தவிப்பு தான் அவங்க கிட்ட நான் பார்க்குறேன். பட் இதனால அவங்க வந்து பின்வாங்குறதோ, இல்ல வந்து உங்ககிட்ட சொல்லாம போறதோ இல்ல. கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து உண்மைய சொல்லுவாங்க. உண்மைய சொல்லாம மறைக்கிற ஐடியா அவங்களுக்கு இல்ல. டெவில் எனர்ஜி எட்டி பாக்குதா? இல்ல வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, காலம் மாறும். காத்திருங்கன்றாங்க. எந்த ஹேஸ்டி டெசிஷனும் நீங்க இப்ப எடுக்க வேண்டாம். பொறுமையா இருங்க. உங்களுக்கான சூழ்நிலை வந்து உங்களுக்கு மாறும்ன்றாங்க. டெம்பரன்ஸ் 2 தடவ பொறுமை வந்துருச்சு. ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, வின்டர். இப்ப நீங்க வின்டர் ட்ரெஸ்ல தான் இருக்கீங்க. லெட் கோ ஆஃப் செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட்டேஷன்ஸ். எந்த வந்து இப்படி நான் அப்படி கற்பனையே பண்ணாதீங்க. ஃப்ரீயா விட்டுருங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து இப்ப கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா உங்க ஜன்னல்கள் திறந்திருக்கு. இந்த வேர்ல்ட் கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீஷன். நம்ம திரும்ப அதான் பார்த்தோம். 10 ஆஃப் சோல்ஸ், கம்ப்ளீஷன் எல்லாமே ஒண்ணு தான். ரொம்ப சந்தோஷமா இவங்களோட நீங்க வெளியில போக போறீங்க. என்ஜாய் பண்ண போறீங்க லைஃப்ல. வெயிட். இது வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஃபுல்லா தப்பே பண்ணிக்கணும் அப்படின்ற அவசியம் கூட இல்ல. ஒரு தவறான ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ட்ரக் ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கும்போது ஒரு ஒரு தப்பான சிச்சுவேஷனுக்கு அவங்கள தள்ளி ஒரு ஃபோட்டோ கூட எடுத்திருக்கலாம். ஏன்னா அவங்க ஃபுல்லா உங்க மேல தான் இந்த காதல்ல தான் இருக்காங்க. இப்போ உங்க மண்டை ஃபுல்லா இந்த காதல் தான் ஓடின்னு இருக்கு. இது எப்படி வந்து நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன்? எப்படி நான் வந்து இவங்க கிட்ட இருந்து என்னோட வாழ்க்கைய மீட்டெடுக்க போறேன்? எப்படி நான் வந்து என் காதல வந்து செக்யூர் பண்ண போறேன்? இதுதான் உங்க மண்டையில ஓடிட்டுருக்கு. அம் அந்த மேபி அவங்களுக்கு ரிக்ரெட் கூட இருக்கு பார்க்கலாம். ரிக்ரெட் இருக்கு அப்படின்னா, ஏன்னா ஒரு சிலர் வந்து இத வந்து வாட் இஸ் தேர் ஃபீலிங் நவ் ஸ்பிரிட்ஸ்? வாட் இஸ் தேர் ஃபீலிங் நவ்? இன்சைட் ஸ்கோப், ஷைன், ஃபோட்டோ ப்ரூஃப். நான் சொல்லல ஃபோட்டோ ப்ரூஃப். அவங்க ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சு தான் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இது ஏன் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள மிரட்டுறவங்களுக்கு நீங்கன்னா பிடிக்காது. இல்லன்னா வந்து நீங்க வந்து டிவைன் ஃபெமினின், அது காமிக் எனர்ஜி, இன்சைட் ஸ்கோப். ஸோ இது வந்து ஒரு அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு ரகசியமான தருணம் தான். A closer look, nosy up in your business. லவ் ட்ரையாங்கிள். இது எப்படின்னா, ஒரு காமிக் எனர்ஜி அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அந்த காமிக் எனர்ஜி அவங்களும் வந்து ஒண்ணா இருக்க மாரி ஒரு ஃபோட்டோவ அவங்களே எடுத்துட்டு, அந்த ஃபோட்டோ ப்ரூஃப் வச்சு அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. இத நான் போய் காமிச்சேன் அப்படின்னா, உங்க காதல் உடைஞ்சு போயிடும் அப்படின்னு. ஒரு சிலருக்கு நான் சொன்ன சினாரியோ கூட நடந்திருக்கலாம். ஸோ இட்ஸ் லைக் பேஸ்ட் அப்பான் த சிச்சுவேஷன். யார் எந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அதுதான் பிரபஞ்சம் இங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஒரு ஃபோட்டோ ப்ரூஃப் வச்சு தான் அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து எஸ்பெஷலி காமிக் எனர்ஜி. எதுக்காக அப்படின்னா, இந்த லவ்வர்ஸ் அப்படிங்கிற எனர்ஜிய வந்து அவங்க உடைக்கணும். இன்னும் வந்து இந்த பெர்சன் வந்து இட்ஸ் லைக் எ ஈகோ. அந்த பெர்சனோட உண்மையான எண்ணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. இந்த காமிக் எனர்ஜிக்கு அங்க பிளேஸே இல்ல. இந்த காமிக் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. நான் தான் வந்து இம்பார்ட்டன்ட், நீ இல்ல. திஸ் லைக் அ காம்படிஷன். பட் இந்த பெர்சன் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. என்னோட காதல் வந்து கா இந்த கலெக்டிவ் தான். நீ இல்ல அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியாச்சு. அதனால தான் இந்த காமிக் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வச்சு இந்த பெர்சன பிளாக்மெயில் பண்ணி உங்ககிட்ட வர விடாம தடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த பெர்சன் இட்ஸ் லைக் அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜி. இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு, நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு தே வில் கம் ஃபார் ஷூர். ஏன்னா இங்க சன் கார்டு இருக்கு, 8 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கு. உங்ககிட்ட அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணாம இந்த சிச்சுவேஷன் முடிவடையாது. இந்த காமிக் வந்து தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் சரி, இல்ல ஒரு பெரிய வீடியோ கிளிப்பிங்கே வச்சு பிளாக்மெயில் பண்ணாலும் சரி, திஸ் இஸ் நாட் கோயிங் டு வொர்க் அவுட். இந்த பெர்சன் அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிப்பாங்க. இல்லைனா பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு வழி காட்டுவாங்க. 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. உன்ன காமிக் எனர்ஜி வேற எதுலயா மாட்டிக்கிட்டு அவங்களால இனிமே பிளாக்மெயில் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பெர்சன் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சிச்சுவேஷனை கண்டுபிடிப்பாங்க. இல்லைனா ஒரு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஃபோட்டோ எவிடன்ஸ் இந்த பெர்சனுக்கு கிடைக்கும். செலக்டட் ஃபார் டேட். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கத்தி எடுத்தவனுக்கு கத்தி எடுத்தது தான் சாவு. கெடுவான் கேடு நினைப்பான். ஸோ நம்ம எந்த ஆயுதத்தை எடுத்து அடுத்தவங்கள மிரட்டுறோமோ, அதே ஆயுதம் தான் நம்மளுக்கு திரும்ப தாக்கும். அந்த மாரி தான் இந்த ஃபோட்டோ ப்ரூஃபு, இந்த மாரி ஒரு ட்ராமா அவங்க பண்ணாங்க அப்படின்னா, இந்த காமிக்க இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட குடுத்துருவாங்க. இல்லைனா அவங்களோட
எப்படி அந்த காமிக் வந்து நிச்சயமா லாயலான பர்சனா இருக்க போது. அதுக்கு இன்னும் ஒரு 1000 ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஃப்ளிங்ஸ் இருப்பாங்க, இல்லைனா மேரிடா கூட இருக்கலாம். ஸோ இந்த பர்சன் அந்த மாரி ஒரு எவிடன்ஸ்க்கு ஆளாக போறாங்க. இட்ஸ் லைக் என்ன பண்றாங்களோ ஒருத்தவங்களுக்கு, அதே இந்த காமிக் எனர்ஜிக்கும் வந்து சேரும். ஸோ நீங்க வந்து கவலைப்படணும் தேவையில்ல. இந்த அந்த காதல் தான் வெற்றி பெறும். நான் கரெக்ட்டா வந்து ஆஃப் பண்ண ட்ரை பண்றேன். இட்ஸ் 15:15 டிவைன் டைமிங். இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். 15:15க்கான மீனிங் பாருங்க. அதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.